ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் ஆயிரத்தில் 271வது திருநாமம் ஓம் சர்வசாது நிஷேவிதாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, எல்லா சாதுக்களாலும் வணங்கப்படுபவர், சேவிக்கப்படுபவர் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக கடவுள் அப்படின்னு இருந்தாலே நல்லவர்கள் எல்லோரும் அவர்கிட்ட பக்தி தான் பண்ண போகிறா, அவரை வணங்க போகிறா. இதையும் விசேஷமாக சொல்லணும், ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா, இவர் சாதுக்கள் அப்படிங்கிறதே அந்த அடியார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவர்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் என்ன விதமான பக்தியெல்லாம் இருக்குது, நாம் எப்படியெல்லாம் ஆசைப்படுறோம், எப்படியெல்லாம் நம்மளோட பிரார்த்தனை இருக்குது, அதுக்கெல்லாம் எப்படி ஈடு கொடுத்து இவர் அருள் செய்கிறார் அப்படிங்கிறதுல தான் விஷயம். அதனால் எல்லா பக்தர்களுக்கும் ஒரே மாதிரி பக்தி இருக்கும், ஒரே மாதிரி வேண்டுதல் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். அவர்களோட அந்த பக்குவத்தை பொறுத்து அவர்களோட வேண்டுதல், பிரார்த்தனை எல்லாமே இருக்கும் இல்லையா. ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவர்களுக்கு பக்திக்கு என்ன மிஞ்சி போனால் நமக்கு அன்னன்னைக்கு அன்றாட தேவைக்கு உண்டானது தான் நம்ம போய் கடவுள்கிட்ட கேட்க போகிறோம். இப்படி அவர்கள் தகுதிக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் தெளிந்த ஞானிகளாக இருக்கிறதே அவள் என்ன பண்ணுறான்னு வேறு என்னத்தை கேட்க போகிறாவா? திருப்பி அந்த ஆண்டவனோட எப்பொழுதும் அவரோட தரிசனம் கிடைக்கணும், அந்த மோட்சம் அப்படிங்கிற அந்த பேரின்ப நிலையை அடையணும் அப்படிங்கிறது தான் அவர்களோட விருப்பமாக இருக்கும். இப்படி எல்லா கடைநிலையில் இருக்கிற பக்தர்லேருந்து ஆரம்பித்து உயர்ந்த நிலையில் இருக்கிற பக்தர் வரைக்கும் அவர்களுக்கு ஈடு கொடுக்குறாப்பில் அவர்களுக்கு விருப்பத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அத்தனை பேரும் அவரை வணங்குறாப்பில் இருக்கா. இல்லைன்னா நாம் ரொம்ப பெரிய இடமா இருந்ததுனாக்கா அங்கெல்லாம் நம்ம போக முடியாது சார் அப்படின்னு நம்மளாவே ஒதுங்கிடுவோம். இல்லை ரொம்ப கீழேயாக இருந்ததுன்னா ஐயா அந்த இடத்துக்கெல்லாம் யார் போவா அப்படின்னு நாம் போக மாட்டோம். அப்படி இல்லாத எந்த நிலையில் பக்தி பண்ணினாலும், எந்த நிலையில் நாம் இருந்தாலும் அத்தனை பேராலையும் வணங்கக்கூடியவர், அத்தனை பேரோட விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடியவர், அருளக்கூடியவர் அப்படிங்கிறதுனால தான் சர்வசாது நிஷேவிதாய நமஹா அப்படிங்கிற ஒரு திருநாமம். இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும், காமிக்கணும் அப்படின்னா, திருவாரூர் தியாகராஜ லீலையில் 238வது லீலையாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப விசித்திரமான ஒரு லீலை. என்ன அப்படின்னர், காலில் கண்ணு அருளிய லீலை அப்படின்னு. என்ன புதுசாக இருக்குது, காலில் கண்ணா? நம்ம பரியாசத்துக்கு சொல்லுவோம், யாரானா அங்கங்கே போகிற இடத்துல தடிக்கு விழுந்து ஏதானே இடிச்சுட்டா உடனே காலில் கண்ணு தான் வைக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த லீலையில் பார்த்தாக்க நிஜமாகவே அப்படி வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, வஜ்ரச்சாரு அப்படின்னு ஒரு ரிஷி ரொம்ப இமயமலையெல்லாம் போய் தவம் பண்ணி ரொம்ப ஒரு உயர்ந்த தபஸ்வியாக இருந்தார், யோகத்தில் ரொம்ப கரை கண்டவராக இருந்தார். அப்படி இருந்த வஜ்ரச்சாருக்கு ஒரு குறை என்ன அப்படின்னா, இவர் யோகத்தில் தியானம் பண்ணணும் அப்படின்னு உட்கார்ந்துண்டா அந்த ஈஸ்வரனோட தத்துவம், அந்த உண்மையான அந்த பொருள் இவருக்கு மனசில் விளங்கலை. அதே மாதிரி கண்ணை மூடின்னு உட்கார்ந்துட்டா அந்த ஈஸ்வரனோட அந்த ரூபம்னா நமக்கு தெரியணும், அது தெரியல. அதனால இவர் அதுக்கு ஒரு பெரிய குறையாக இருந்தது. அதுன்னா முக்கியம். கடைசியில் அந்த தியானம் அப்படின்னு நாம் எந்த ஒரு செயலை பண்ணாலும், என்ன கர்மாக்களை செஞ்சாலும், நாம் பூஜை பண்ணாலும் சரி, யாகம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, முடிவில் என்ன அடையணும் அப்படின்னு நம்ம மனசில் அந்த இறைவன்கிற அந்த உணர்வு வலுக்கணும். அந்த இறையுணர்வை நம்ம உள்ளுக்குள்ளே அனுபவிக்கணும். அதுதான் தியானத்தோட உயர்ந்த நிலை. அது தனக்கு கிடைக்கலையே அப்படின்னு இந்த வஜ்ரச்சாரு மகரிஷி ரொம்ப வருத்தப்பட்டார், கோரப்பட்டுருக்கிறதே. இதுக்கு எப்படி பண்ணினா இது கிடைக்கும், இது கைவரும் அப்படின்னு நினைக்கிறதே தான் நாரத மகரிஷி வந்தார். உடனே அவர் வந்து, இவர் பெரிய தபஸ்வியாக இருக்குது, யோகியாக இருக்கிறதுனால உனக்கு எல்லாம் நன்னா வந்துடுத்து, ஆனால் இது ஒன்று தான் பெரிய முக்கியமான குறையாக இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணு, காவேரி கரையில் போய், தென் தமிழ்நாட்டில் காவேரி கரையில் போய் 100 வருஷம் தவம் பண்ணு, உனக்கு நிச்சயம் இறைவன் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். இவர் உடனே இந்த வஜ்ரச்சாரு மகரிஷி வந்துட்டார், காவேரி கரைக்கு வந்துட்டார். தென் தமிழ்நாட்டில் இவர் காவேரி கரையில் 100 வருஷம் இவர் தவம் பண்ணினார். தவம் பண்ணிட்டு அங்கே நிற்கிறது எய்த்தாப்பில்
சிவபெருமான் தரிசனம் தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். உடனே அவர் தரிசனம் கொடுக்கறதே இவர் என்ன பண்ணுறார், எனக்கு மனசில் தியானம் பண்ணுறதே உன்னோட ரூபமும் அந்த தியானம் எனக்கு வலுப்படணும், அதுவே நிலச்சி நிற்கணும், அதுக்கு எனக்கு அருள் செய்யணும் அப்படின்ட்டு அப்போ சொல்கிறார், உன்னை இந்த ஊனக்கண்ணாலெல்லாம் பார்த்தா போகாது, ஞானக்கண்ணால் பார்க்கணும். அதுதானே உள்ளுக்குள்ளே அந்தர்முகமாக பார்க்குறது அப்படின்னா அந்த ஞானக்கண்ணால் தான் பார்க்க முடியும். அதனால் எனக்கு ஞானக்கண்ணு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறார். அந்த ஞானக்கண்ணு கொடுக்கணும் கேட்டு என்ன பண்ணேன், என்னோடய காலில் ஞானக்கண்ணை கொடுன்னு. ஏன் நெத்தியில் இருந்துனாக்க அப்புறம் சிவபெருமானாக ஆகிடும், அவருக்கு தான் நெத்தியில் கண்ணாக இருக்குது. அதனால் எனக்கு காலில் ஞானக்கண் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் சிவபெருமான் அருள் பண்ண அப்படியே ஆகட்டும் அப்படின்னு விட்டார். காலில் ஞானக்கண்ணு வந்துருத்தோம். இந்த காலில் ஞானக்கண் இருந்ததுனால உலகத்தில் எங்கெங்கெல்லாம் சிவபெருமான் எழுந்தொள்ளியிருக்கார், எங்கெல்லாம் ஆன்மீக க்ஷேத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு தானாகவே தெரிய ஆரம்பிச்சிருது. அப்படி தெரிய ஆரம்பித்ததுனால இவர் எங்கெங்கெல்லாம் போகலாமோ அங்கங்கெல்லாம் போய் சேவிக்கிறார். அங்கங்கெல்லாம் சேவிக்கிறதே வெறுமனை ஊனக்கண்ணால் பார்க்குறதோடு இல்லை, உள்ளுக்குள்ளே மனதுக்குள்ளே சித்தத்தில் அந்த சிவனை என்ன தெளிவாக இவர் உணர்றாப்பில் இவருக்கு ஒரு வரம் கிடைச்சிடுறது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு, எனக்கு இது மாதிரி கிடைச்சிடுத்தோ, எனக்கு கிடைச்சா போராதோ, கஷ்யப மகரிஷிகிட்ட பாடம் படித்த வேத வித்துக்கள்லாம் இருக்கா, அவள்லாம் என்னோட நண்பர்கள், நல்ல உயர்ந்த நிலையை யோகத்தில் நிலையை அடைஞ்சவா, அவளுக்கு இது மாதிரி சித்தத்துக்குள்ள அந்த எண்ணத்தில் உன்னோட அந்த தத்துவம் விளங்குறாப்பில் நீ தான் அருள் பண்ணணும், எனக்கு கொடுத்தாப்பில் அவளுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உடனே சிவபெருமான் பார்க்குற, இவருக்கு என்ன ஒரு பெரிய மனசு, அதாவது யாராக இருந்தாலும் இது மாதிரி விஷயத்தெல்லாம் நமக்கு மட்டும் வாங்கிப்போம், நமக்கு வரம் கிடச்சுடுத்துனா நம்ம பாட்டுக்கு பிசாத நம்ம வேலையை பார்த்துன்னு போவோம். ஆனால் இவர் தன்னோட நண்பர்களுக்கு இவாளுக்கெல்லாமும் கிடைக்கணும்னு நினைக்கிறாரு, இவ்வளோ ஒரு பரந்த மனசு இருக்கே அப்படின்னு. இதெல்லாம் தானே ஞானத்தோட அறிகுறி. ஞானின்னா என்ன அப்படின்னார், அவர்களுக்கு மனசு குறுகியே இருக்காது, விரிஞ்சு இருக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு உலகத்தில் உள்ள எந்த உலகத்தில் இருந்தாலும் எல்லா ஜீவராசிகளும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தானே அவளோட லட்சியம். அதனால இவருக்கு இந்த உயர்ந்த நிலையில் இருக்கார். அப்படிங்கிறதுனால இவருக்காக இவரோட இந்த காஷ்யபரோட சிஷ்யர்களான அந்த ரிஷிகளுக்கெல்லாமும் அருள் செய்கிறார். பார்த்தா எல்லாருக்கும் இப்போது கண்ணை மூடின்னு தியானத்தில் உட்காந்துண்டா அந்த சிவபெருமானோட இந்த தியாகராஜரோட திவ்ய மூர்த்தமும் அந்த தத்துவமும் இவளுக்கு விளங்க ஆரம்பிச்சிருது. அது விளங்கிடுத்தினாலே பேரின்ப நிலை தான். அந்த சிவ தத்துவம் விளங்கிடுத்துனாலே பிரம்மானந்தம் தானே. அப்படியே ஆனந்தத்தில் ரமிச்சு இருக்கா. அப்படி இங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியப்பட்ட ரிஷிகள்லாம், பிருதர், பரத்வாஜர், குத்சர், அதே மாதிரி மிருகசிங்கர், கண்வர் முதலான பெரிய பெரிய ரிஷிகள்லாம் பார்த்துட்டு இது என்ன இப்படி நடக்கிறதே அப்படின்ட்டு நேராக என்ன பண்ணிட்டான்னு அவர்கள்லாம் எல்லாரும் இங்கே திருவாரூருக்கு வந்துட்டா. ஏன்னா இவள் எல்லோரும் இப்போ அங்கேயே தானே இருக்கா, இந்த காவேரி கரையில் இருந்துன்னு இருக்கா. அதனால் எல்லா ரிஷிகளையும் இங்கே வந்துடுறா. வந்துட்டு எங்களுக்கும் இதை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றா. இந்த வஜ்ரச்சாரு ரிஷிகிட்ட கேட்குறா, உனக்கு இப்படி கிடைச்சதே ரொம்ப ஆச்சரியம், அந்த சிவபெருமானோட அருள்னால உனக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு கிடைச்சதோடு இல்லை, காஷ்யபரோட அந்த சிஷ்யர்களான அவளுக்கெல்லாமும் வாங்கி கொடுத்துருக்க. இது இப்படி ஒருத்தருக்கு கொடுத்தா போகாது, ஒரு கும்பலுக்கு கொடுத்தா போகாது, எல்லாருக்கும் கிடைக்கணும், எங்களுக்கெல்லாமும் அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல அவர்களுக்கும் இந்த அருள் கிடைக்கிறது. இப்போ எல்லாரும் அதை கண்ணை மூடின்னு உட்காந்துனாக்க அந்த சிவபெருமானோட திருவுருவமும் அந்த தத்துவமும் சிவ தத்துவமும் விளங்கி பேரின்பத்தை அடையிறா. இதனால் என்ன ஆச்சுன்னர், அதுக்கப்புறம் அந்த ரிஷிகள் எல்லாருமா இப்படி இதை அடைஞ்ச ரிஷிகள்லாம் அங்கங்கே போய் இதை பிரச்சாரம் பண்ணி தங்களோட சீடர்களுக்கெல்லாம் இது கிடைக்கிறாப்புல பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெரிய சிவ கூட்டமே, அந்த சிவபக்த கூட்டமே தயாராகிறாப்புல ஆயிடுத்து அப்படின்னு தெரியுது. அப்படி கூட்டமாக அத்தனை பேரும் இவர் இந்த தியாகராஜாவோட காலில் விழுந்து வணங்கிறதுனாலேயே சர்வசாது நிஷேவிதாய நமஹா அப்படின்னு சொல்கிறாப்புல இருக்குது. இப்படி ஒத்தரா ரெண்டு பேரா எத்தனை அடியார்கள் அந்த சிவபெருமானோட அருள்னால் அவர் ஏதோ அப்படி அருள் பண்ணுறதுனால தானே அத்தனை பேரும் வணங்குறா.
நாடு முழுக்கலும் பார்த்தோன்னா எத்தனையோ சிவாலயங்கள் இருக்குது, எத்தனையோ சிவாலயங்கள் இருக்குது. என்ன ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு நகரத்துலேயும் எல்லா இடத்துலையும் இத்தனை கோவில்கள் நிரம்பி இருக்குது அப்படின்னா அத்தனை சாதுக்கள் இருக்கா, அத்தனை அடியார்கள் இருக்கா, அத்தனை பேர் பக்தர்கள் இருக்கா. அதனால அவர்கள் அங்கே போய் வணக்கம் தெரிவிக்கிறா, வணங்குறா, கொண்டாடுறா. இன்னும் என்னென்னலாம் விழாலாம் நடக்கிறது, உற்சவம்லாம் நடக்கிறது. ஆச்சரியமான இருக்குது. இப்படிலாம் பண்ணி அருள் பண்ணுறதுனாலேயே அவர் சர்வ சாது நிஷேவிதாய நமஹ அப்படின்னு சொல்கிறாப்புல இருக்குது. இன்னும் பல அடியார்களோட விஷயங்களை சொல்லலாம். அவர் எதைத்தான் கொடுக்கல, எதை கேட்டாலும் கொடுக்குறார், எதை கேட்டாலும் கொடுக்குறார். நம்ம சாதாரணமாக ஒரு லௌகீகமான விஷயமா இருந்தது அப்படின்னா கூட ஒரு பொண்ணு வேணும், பொருள் வேணும், அது வேணும், இது வேணும், இப்படி கேட்டாலும் அவர் கொடுக்குறாப்புல இருக்கார். இது எல்லாத்துக்கும் மேலே அந்த சிவதத்துவம் விளங்கணும், இனிமே அந்த நமக்கு பேரின்ப நிலை கிடைக்கணும் அப்படின்னாலும் அதையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு தான் தெரியுது. இதே மாதிரி இந்த தியாகராஜ லீலையில் பார்த்தா இன்னும் பல விஷயங்கள் இன்னும் நீங்கள் சாதாரண ஜீவராசிகளுக்கெல்லாம் கூட அப்படிலாம் இருக்குது. குரங்கணி முட்டம் அப்படின்னு ஒரு திருக்கோவில், குரங்கணி முட்டம் அப்படின்னு ஒரு திவ்ய க்ஷேத்திரம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சிவனை என்னென்னர், குரங்கணி முட்டம்னு அந்த ஊருக்கு பேர். குரங்கு, அணில், முட்டம்னா காக்கா. இந்த மூணும் பூஜை பண்ணி பக்தி பண்ணி சிவனருளை பெற்று அவரோட சிவகதி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த குரங்கணி முட்டத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பல இடங்களில் பார்த்தோம்னா பல ஜீவராசிகள் ஏதோ இந்த சிவபுராண பக்தி பண்ணி அதை நல்ல கதி அடையிறதுக்கு ஏதோ மனுஷர்களாக தான் பிறக்கணும், அதில் இனிமேல் உயர்ந்த ஜாதியாக தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லை. ஒன்றே ஒன்று இருக்கணும், என்னென்னு நமக்கு உள்ளுக்குள்ளே பக்தி இருக்கணும், நம் மனசில் அந்த விருப்பம் இருக்கணும், நாம் நல்ல கத்தியை அடையணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்கணும், விருப்பம் இருக்கணும். விருப்பம் ஆர்வம் இருந்தால் போருமா? இல்லை, அதுக்கு உண்டான முயற்சி இருக்கணுமே. அந்த முயற்சிக்கு பேர் தான் பக்தி. அந்த பக்தினால் நாம் என்ன அடையிறோம் அப்படின்னு கடைசியில் அந்த பிறவாத நிலையான பேரின்ப நிலையை அடையிறது தான் பக்தியோட லட்சியம். மற்றது இந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே நமக்கு புண்ணியா புண்ணிய பலப்பிரதாயி நமகான்னு முன்னாலே ஒரு நாமத்தில் சொல்லியிருக்கு. நம்மளோட பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாப்பில் நமக்கு அழகாக நமக்கு கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் அது வரத்தான் போகிறது. நம்ம அக்கௌண்ட்டில் என்ன பேலன்ஸ் இருக்கோ, கிரெடிட்டோ டெபிட்டோ, அதுக்கு ஏற்றாப்பில் தான் நமக்கு கிடைக்குமே வழிய நம்ம நினச்சதெல்லாம் கிடைச்சிட முடியாது. அதை போல் நம்ம பாவ புண்ணியத்துக்கு ஏற்றாப்பில் பலனை கொடுக்க போகிறது. அதனால் அதுக்கு நாம் சாதாரண பக்தி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பக்தி அப்படின்னால் என்ன அப்படின்னு, இந்த பேரின்ப நிலையை அடையிறது, இந்த பிறவி பெருங்கடல்லேருந்து விடுபடுறது, கரையேறதுங்கிறது தான் அந்த பக்தியோட லட்சியமாக இருக்கணும். அப்படி பக்தி பண்ணுறவர்கள் தான் சாதுக்கள். சாதுக்கள்னால் அப்படி பக்தி பண்ணுறவர்கள். அப்படி இருக்கிற அந்த சாதுக்கள் கூட்டம் சர்வசாது நிஷேவிதாய நமஹ அப்படின்னு அத்தனை சாதுக்களும் வணங்கக்கூடிய சேர்ற இடம். அவ்வளவுதான். எப்படி நதிகள்லாம் கடலில் சேருதோ அது மாதிரி சாதுக்கள்லாம் இவன் திருவடியில் சேர்றான்னு சொல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அவரோட பெருமையில் இன்னும் தொடர்ந்து பல விஷயங்களை பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.